எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்தியன் ஆர்மிக்கான செலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்ஓ வைஸ் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்திருந்தது. ஏர்ஓ கோயம்புத்தூர், சென்னை, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, அப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா, அதுக்கப்புறம் அக்னிவீர், விமன் மிலிட்ரி போலீஸ் எல்லா நோட்டிஃபிகேஷனும் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. யாராவது ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து இந்த வருஷம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படின்னா எக்ஸாம் வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேட்ச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஃபைனல் ரிசல்ட்டில் நேம் வராமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஏஜ் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனா புதுசாக அட்டன் பண்ணுறவங்களா இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் தமிழ் லாங்குவேஜ் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம இந்தியன் ஆர்மிலும் அந்த சேஞ்சஸ் எடுத்து வந்திருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமில், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதிக்க முடியும். இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தமிழ், தெலுங்கு, பஞ்சாப், ஒடி, பெங்காலி, உருது, குஜராத், இந்த மாதிரி 13 ரீஜனல் லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதிக்க முடியும். நம்ம நேட்டிவ் லாங்குவேஜான தமிழில் கூட இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம், ஓகேங்களா? இப்போ கொஷின் பேப்பர் நம்ம தமிழ்லேயும் வரும், ஓகே? நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற போது ஒரு சில பேர் தமிழ் மீடியம் இருப்பீங்க, கண்டிப்பாக வந்து தமிழில் நீங்கள் படிக்கலாம், கண்டிப்பாக வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழ் லாங்குவேஜ் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தான், ஓகேங்களா? இது வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட செலெக்ஷன்லேயே இப்போ தான் வந்து தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றத ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரையும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி இப்போயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல், ஓகேங்களா? இந்த ஃபிசிக்கலில் வந்து நம்ம கேள்விப்படுறது 2 பேட்ச் அப்படின்னு தான் கேள்விப்படுவோம். அதாவது ஃபஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 5 minutes 30 seconds ஓடணும் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பேட்ச் அப்படின்னா 5:31 to 45 ஓடுவோம். இப்போது கிட்டத்தட்ட 4 பேட்ச் எட்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? 4 பேட்ச் அப்படின்னா 2 பேட்ச் வரையும் நம்ம நார்மலாக இருந்த மாதிரி தான். அதுக்குள்ளே ஓடுறவங்க மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும். அதுக்குன்னு ஒரு மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஓடுறவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இப்போது குரூப் 3ன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, குரூப் 4ன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. குரூப் 3 அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 5:46 6 minutes ஓடுறவங்க இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து குரூப் 3க்குள்ளே வருவீங்க. 6 minutes 15 seconds வரவங்க வந்து குரூப் 4. அந்த 6 minutes 15 seconds மேலே போனால் தான் வந்து டிஸ்குவாலிஃபை. இதுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிடலாம் ஏதோ ஒரு குரூப்பில், ஓகேங்களா? குரூப் 1க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 மார்க் கொடுக்குறாங்க. 10 புல்லப்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 40 மார்க் வரும், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து குரூப் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5:31 to 45 seconds ஓடுனீங்க அப்படின்னா 48 மார்க் கொடுப்பாங்க. 9 புல்லப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 33 மார்க் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து குரூப் 3க்கு வந்து 5 minutes 36 seconds 46 செகண்ட்ஸ்லேருந்து 6 minutes ஓடுறவங்க வந்து 36 மார்க் கொடுப்பாங்க. என்ன ஒன்றுனா மார்க் தான் வந்து கம்மியாகும், ஓகேங்களா? ஸோ இந்த மார்க் உங்களுடைய எக்ஸாம் ரிட்டன் மார்க்லேயும் ஆட் ஆகி தான் உங்களோட கட் ஆஃப் வருன்றதுனால நீங்கள் உங்களோட எய்ம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேட்சில் தான் இருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி குரூப் 4 4 பேட்ச் இருக்கிறதுனால ஸோ நிறைய பேர் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியாது. ஸோ என்ன நடக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து இது 4 year ஸ்கீமாக தான் இது வரையும் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. இது அஃபிஷியலாக அவங்க சொல்கிற வரையும் இது கன்ஃபார்ம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மிக்கு போகணுன்ற ஒரு எய்மில் நிறைய பேர் இருப்பீங்க, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். இது குரூப் 1 குரூப் 2 இந்த 2 பேட்ச் தான் உங்களோட எய்ம் இருக்கும். ஏன்னா மார்க் கம்மியாயிரும். நம்ம 6 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே ஓடிட்டா போதுமே அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு ஓடுவீங்க. ஆனால் அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. எங்களோட எய்ம் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பேட்சுக்கு எய்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? 60 மார்க்கு 10 புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா 40 மார்க்கு. கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க் இருக்கும். 140 மார்க் வந்துடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து இருக்கிறதுனால உங்களுடைய ஃபிசிக்கலும் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம்லேயும் இருக்கக்கூடிய மார்க் வச்சு தான் ஃபைனல் கட் ஆஃப் இருக்குன்றதுனால கண்டிப்பாக உங்களோட எய்ம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேட்ச் தான் இருக்கணும், கண்டிப்பாக. அதே மாதிரி இந்தியன் ஆர்மியோட அது நர்சிங் அசிஸ்டன்ட் பெர்மனன்ட் செலெக்ஷன், ஓகேங்களா? அதுக்குமே 6 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே வந்துட்டால் போதும். அதில் வந்து மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமுடைய மார்க் மட்டும்தான். அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா 6 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே வந்துட்டால் போதுமானது இருந்தது. இதுக்கு முன்னாடி 5:45 வந்துட்டால் போதுமான மாதிரி இருந்தது. இப்போ வந்து அது 6 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே வந்தாவே போதுமானது தான். அதுக்கு மார்க் இல்லை, ஆனால் ரிட்டன் எக்ஸாமில் இருக்க மார்க் தான் உங்களுடைய கட் ஆஃப் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து இந்தியன் ஆர்மியோட செலெக்ஷனில், ஓகேங்களா?
கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமை வந்து ஈஸியாக எப்படி கிராக் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகிடலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறதுனால எல்லாருக்குமே தமிழ் சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க தமிழ் லாங்குவேஜில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருப்பீங்க. சேம் அதவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து ஜிகே, இங்கிலீஷ் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட செலெக்ஷனில். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டென்டேட்டிவாக ஜூன் மந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜூனில் அஃபிஷியலாக எந்தெந்த டேட்லேருந்து எந்தெந்த ஜிடிக்கு எந்த டேட்டில் நடக்குது, நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு எந்த டேட்டில் நடக்குது, அதுக்கப்புறம் சிப்பாய் ஃபார்மாக்கு எந்த டேட்டில் நடக்குது அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து ஷெட்யூல் நோட்டீஸ் விடுவாங்க. ஓகேங்களா? அதில் தான் நமக்கு எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குன்னு தெரியும். இப்போ சாலிடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மந்த்து விட்டுருங்க, ஏப்ரல், மே இந்த 2 மந்த்து தான் இருக்குது. இந்த 2 மந்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் செலெக்ஷன் ஆக முடியும். கண்டிப்பாக வந்து இதில் மிஸ் பண்ணாமல் இதில் போகணும் அப்படின்ற ஒரு நிறைய பேர் வந்து ஒரு எய்மாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2 மாதம் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் நான் இதுக்கு முன்னாடி A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுத்துருந்தேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ அதில் இதை மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இதில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. ஒரு சில பேர் நேஷ்னல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நல்ல ஸ்போர்ட்ஸ் காலேஜ், யூனிவர்சிட்டி லெவல்லையும் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுங்க. இந்த மாதிரி வந்து ஜிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் கொடுக்குறோம், அக்னிவிற்கு எவ்வளோ மார்க்கு, டெக்னிக்கலுக்கு எந்த மார்க்கு, ட்ரேட்ஸ்மேனுக்கு எந்த மார்க் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி NCC சர்டிஃபிகேட்டுக்கும் மார்க் இருக்குது. ஏ சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க் வந்து ஜிடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து 5 மார்க்கும் கொடுக்குறாங்க, டெக்னிக்கலுக்கும் 5 மார்க் கொடுக்குறாங்க, ட்ரேட்ஸ்மேனுக்கும் 5 மார்க் கொடுக்குறாங்க. பி சர்டிஃபிகேட் 10 மார்க் கொடுக்குறாங்க. சி சர்டிஃபிகேட் எல்லா ட்ரேடுக்குமே வந்து 20 மார்க்கும் 15 மார்க் கொடுக்குறாங்க. ஜிடிக்கு மட்டும் 20 மார்க்கு, மீதி இருக்கிற ட்ரேடு எல்லாமே 15 மார்க்கு. இதே சி சர்டிஃபிகேட் வந்து ரிபப்ளிக் டே பரேடில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 25 மார்க் ஜிடிக்கு மட்டுமே கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கிற எல்லா ட்ரேடுக்கும், டெக்னிக்கல், அதுக்கப்புறம் வந்து ட்ரேட்ஸ் பண்ணதுக்கு எல்லாமே 20 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக NCC சர்டிஃபிகேட் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணும் போதே நீங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் வந்து இது ஆட் ஆகும். நீங்கள் அதே மாதிரி ஃபிசிக்கல் போகும்போது இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதே மாதிரி வந்து நீங்கள் டிப்ளமோ ITI முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th + 2 இயர் 10th முடிச்சுட்டு நீங்கள் ITI முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 20 மார்க்கும் டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது இந்த ITI டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க டெக்னிக்கலுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நல்ல மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 10th + 2 இயர் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 30 மார்க்கும், 12th + 1 இயர் ITI கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 30 மார்க்கும், 12th + 2 இயர் ITI கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 40 மார்க்கும், 12th + டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க் கொடுக்குறாங்க. 12th முடிச்சுட்டு 3 வருஷம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு 50 மார்க்ன்றது ரொம்ப ஒரு இம்பேக்ட் தான். நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பேர் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க, 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெக்னிக்கலுக்கு அட்டெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். நல்ல ஒரு போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ வேறு எந்த டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.